மாணவன் பலி. என்கவுண்டர் தொடர்பாக புதிய நெறிமுறைகளை பிறப்பித்தது உச்சநீதிமன்றம். இலங்கை மீனவர்கள் 10 பேர் சென்னை கடலில் கைது. நாளை முதல் வீராணமேரியில் தண்ணீர் திறப்பு. ஜப்பானில் 30 நிமிடத்தில் எவ்வளவு நோய் பரிசோதனை, புதிய கண்டுபிடிப்பு. மேக்ஸ்வெல் பெரேரா அதிரடியால் கோபர் அணியை வீழ்த்தியது பஞ்சாப். இனி விரிவான செய்திகள். டெல்லியில் வெள்ளை புயல் தாக்கி 12ஆம் மாணவன் பலி. டெல்லி உயிரியல் பூங்காவில் வெள்ளை புயல் தாக்கியதில் மாணவன் ஒருவன் பரிதாபமாக உயிரிழந்தார். இன்று மதியம் சுமார் 1:30 மணியளவில் டெல்லி உயிரியல் பூங்காவில் வெள்ளை புலி அடைத்து வைக்கப்பட்டிருந்த தடுப்பு வேலியை ஒட்டி 12ஆம் மாணவன் ஒருவன் சென்றுள்ளார். இதை கண்ட புலி மாணவனை கடித்துக் கொன்றது. இது குறித்து கூடுதல் தகவல்கள் விரைவில் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்கவுண்டர் தொடர்பாக புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை பிறப்பித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி என்கவுண்டரின் போது அதனை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்ய வேண்டும் என்றும் அல்லது வீடியோ அல்லது ஆடியோவில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். என்கவுண்டர் குறித்து மாநில சிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். என்கவுண்டருக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். கடந்த 1999ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவில் அதிக அளவில் என்கவுண்டர்கள் நடைபெற்றதாக புகார் இருந்தது. இதனையடுத்து பொதுநல அமைப்பு ஒன்று வழக்கு தொடர்ந்தது. தமிழக கடல் எல்லையில் அத்துமீறி மீன்பிடித்ததாக 10 இலங்கை மீனவர்களை இந்திய கடலோர காவல்படை கைது செய்துள்ளது. சென்னையிலிருந்து 10 நாட்டிகள் மைல் தொலைவில் இவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது இந்திய கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டது. இவர்களிடமிருந்து 2 படகுகளும் 4500 கிலோகிராம் எடை கொண்ட மீன்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட மீனவர்களை நாளை நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்படுவதாக கடலோர காவல்துறை அறிவித்துள்ளது. நாளை முதல் வீராணமேரியிலிருந்து தண்ணீர் திறப்பு. வீராணமேரியிலிருந்து முதல் பாசனத்திற்காக தண்ணீர் தந்துவிட முதல் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இது குறித்து செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிவிப்பு. கடலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் உள்ள பாசன பகுதிகளுக்கு சாகுபடிக்காக கீழணை வீராணமேரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடுமாறு விவசாயிகளிடமிருந்து கோரிக்கைகள் இருந்துள்ளன. அவர்களது வேண்டுகோளை ஏற்று கீழணை வீராணமேரியிலிருந்து சாகுபடிக்காக வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டுள்ளேன். இதனால் கடலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் உள்ள 1,31,903 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று முதல்வர் ஜெயலலிதா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜப்பானில் 30 நிமிடத்தில் எபோலா பரிசோதனை, புதிய கண்டுபிடிப்பு. ஜப்பானில் 30 நிமிடத்தில் எபோலா பரிசோதனை செய்யப்படுகிறது. இந்த பரிசோதனை முறையை நாகாசாகி பல்கலைக்கழக பேராசிரியர் ஜீரோ யசுதா குவிந்தர் கண்டுபிடித்துள்ளனர். தற்போது உலகையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் ஒரு வார்த்தை என்றால் அது கண்டிப்பாக எபோலாவாகத்தான் இருக்கும். மேற்கு ஆப்பிரிக்காவின் நைஜீரியா, கினியா போன்ற நாடுகளில் இது வேகமாக பரவி வருகிறது. இதுவரை எபோலா வைரஸால் 1500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் ஜப்பானில் 30 நிமிடத்தில் எபோலா நோய் பரிசோதனை செய்யப்படுகிறது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. பரிசோதனையின் பெயர் பெருமை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். மேக்ஸ்வெல் பெரேரா அதிரடியால் கோபர் அணியை வீழ்த்தியது பஞ்சாப். சாம்பியன்ஸ் லீக் கிரிக்கெட் போட்டியின் நேற்று நடந்த ஆட்டத்தில் கிங்ஸ் 11 பஞ்சாப் ஹோபர்ட் ஹரிகேன்ஸ் அணியில் மோதினர். முதலில் விளையாடிய ஹோபர்ட் அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 144 ரன்கள் எடுத்தது. 145 ரன் எடுத்தால் வெற்றி என்ற விளையாடிய பஞ்சாப் அணி ஒரு கட்டத்தில் 4 விக்கெட் இழப்பிற்கு 51 ரன்கள் எடுத்து தடுமாறியது. அதன்பின் களமிறங்கிய மேக்ஸ்வெல் அதிரடியாக ஆடினார். அவர் அவுட்டிற்கு பிறகு திசரா பெரேரா அணியை வெற்றி கலந்து சென்றார். அவர் 20 பந்துகளில் 35 ரன்கள் எடுத்தார். பஞ்சாப் அணி 17.4 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது.